Hello students, இப்போ இந்த வீடியோவில் பல்க் மாடல்ஸை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பல்க் மாடலர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எலாஸ்டிக் மாடியூலில் மூணாவதாக வரக்கூடிய மாடுலி. ஸோ இப்போ பல்க் மாடலர்ஸ் வந்து எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த பல்க் மாடலர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பொதுவாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், லோடு பை ஏரியா ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளூயிடில் சப்மர்ஜிபிள் ஆகிருக்கு, அதாவது மூழ்கி இருக்குது. அப்படி மூழ்கி இருக்கும்போது அந்த ஃப்ளூயிடுனால அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கும். அது மூலமாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் கன்சிடர் பண்ணுங்கள். ரிசர்வாயருக்குள்ளே வாட்டர் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி வந்து சப்மர்ஜிபிள் ஆகிருக்கு வாட்டரில். ஸோ இந்த பாடி மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து கொடுக்குது அந்த வாட்டர். அதனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த பாடிக்குள்ளே க்ரியேட் ஆகுது. அது மூலமாக நமக்கு வரக்கூடியது தான் இந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சிக்மா ஹெச் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க, சிக்மா ஹெச் அப்படிங்கிறது ஷியர். ஸோ சிக்மா ஹெச் அப்படிங்கிறது ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்னால் லோடு பை ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ஹைட்ராலிக்குனால நடக்குது. ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து நீங்கள் வழக்கம் போல் எடுத்துக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும். இந்த லோடு அப்ளை ஆனதுக்கப்புறம் அந்த பாடியோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் when it is subjected to hydraulic stress. ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். புரியுங்களா? இப்போ நீங்கள் பல்க் மாடலர்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, V அப்படின்னு சொல்லுவாங்க பல்க் மாடலர்ஸை, which is equal to P dividing by delta V dividing by V. இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் இந்த இடத்துல. புரியுதா? என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை ஸ்ட்ரெயின். ஸோ இந்த இடத்துல இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை டெல்டா வி பை வி அப்படிங்கிறது என்ன, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். புரியுங்களா? ஸோ பல்க் மாடலர்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் டிவைடிங் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிறது என்ன, ப்ரெஷர். பி அப்படிங்கிறது ப்ரெஷர், ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியாவை இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன லோடு அப்ளை ஆகும், ஃப்ளூயிடுக்குள்ளே ப்ரெஷர் தானே அப்ளை ஆகும். அதனால் பி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பி டிவைடிங் பை டெல்டா வி பை வி அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஏன் மைனஸ் இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ப்ரெஷரும் வால்யூமுக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் எடுத்திங்கன்னா எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். புரியுங்களா? ஸோ மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெல்டா வி வந்து நெகட்டிவ் ஆகிடும். அதனால வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. புரியுங்களா? சரி, இதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான். ஏன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நோ யூனிட்டு, அதனால் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு மட்டும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் புக்கில் பல்க் மாடலர்ஸ் வந்து சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க, கம்ப்ரெசபிலிட்டி. ஸோ கம்ப்ரெசபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கே அப்படிங்கிறது தான் கம்ப்ரெசபிலிட்டி. இந்த கம்ப்ரெசபிலிட்டி அப்படிங்கிறது பல்க் மாடலர்ஸுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைடிங் பை ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ரெசபிலிட்டியாக சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் வால்யூமை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ரெசபிலிட்டி. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சாலிட் எடுக்கிறீங்க அப்படின்னா சாலிடோட கம்ப்ரெசபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இப்போ சாலிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ரஸபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து லிக்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே வந்து கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சாலிட், லிக்யூட், கேஸ் இந்த 3 சப்ஸ்டன்ஸில் எந்த சப்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணுற வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்குறீங்க? கேஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகூல் இன்னொரு மாலிகூல் இருக்கு இல்லையா, அதோட அந்த இன்ட்ராக்ஷனோட கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பாண்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாலிகூலுக்கும் இன்னொரு மாலிகூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லிக்யூடில் கேட்டிங்க அப்படின்னா கேஸை விட கம்மியாக தான் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும் லிக்யூடில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது கேஸை விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சாலிடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து சாலிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பேக் ஆகிருக்கும். ஸோ ஒரு மாலிகூலுக்கும் இன்னொரு மாலிகூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதனால தான் பாண்டிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ சாலிடில் நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் அதுதான். ஸோ இதனால தான் நீங்கள் வந்து கேஸஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்யூடை வந்து இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த பாண்டிங்கை வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியுமா, கம்ப்ரஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளூயிட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏவரேஜ் டெப்த் ஆஃப் இந்தியன் ஓஷன். ஸோ இந்திய பெருங்கடலோட டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஏவரேஜ் டெப்த் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3000 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ஃப்ராக்ஷனல் கம்ப்ரஷன். அதாவது ஃப்ராக்ஷனல் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது டெல்டா வி டிவைடிங் பை வி, அதுதான் இங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா வி பை வி வந்து எங்கே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அட் த பாட்டம் ஆஃப் ஓஷன். அதாவது பாட்டம் ஆஃப் ஓஷன் அப்படின்னா 3000 மீட்டர் கீழே. ஸோ இதுதான் வந்து வாட்டரோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து சர்ஃபேஸு, இது வந்து பாட்டம். புரியுங்களா? ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த சர்ஃபேஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணோம்னா இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃப்ராக்ஷனல் வால்யூம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பல்க் மாடலஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டரோட பல்க் மாடலஸ் பார்த்தீங்கன்னா 2.2 × 10⁹ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? B is equal to P dividing by டெல்டா V by V. இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் இண்டிகேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேல்யூஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ரிலேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல மேலே இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரெஷர். பல்க் மாடலஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டெல்டா V by V தான் நீங்கள் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் டெல்டா V by V இஸ் ஈக்குவல் டு P டிவைடிங் பை B. ஸோ B வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரெஷர் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ப்ரெஷர் ஹெட்டுக்கான ஃபார்முலாவை நீங்கள் எடுக்கணும். அதாவது P is equal to ρgh அப்படிங்கிறது ப்ரெஷர் ஹெட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இது அடுத்த சாப்டரில் வரும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்தீங்கன்னா இதை பற்றி நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர், அது வந்து 1000, அது நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81, பட் வந்து உங்கள் புக்கில் 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்காங்க. ஸோ 3000, ஹைட் வந்து 3000. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 × 10⁷ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குதா? ஸோ இங்கே 3, 4, இன்னும் 7. ஸோ 3 × 10⁷ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயருக்கான ப்ரெஷர் வந்து அந்த பாட்டமில் க்ரியேட் ஆகும். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா V by V அதான் கால்குலேட் பண்ணணும். Pயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × 10⁷, பல்க் மாடலஸ் பார்த்தீங்கன்னா 2.2 × 10⁹. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனல் கம்ப்ரஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெல்டா V by V எவ்வளோனா 0.0137. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
1.37 into 10 to the power of minus 2. ஸோ ரைட் சைடு போகும்போது நீங்கள் மைனஸில் 10 to the power of வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ தான், வால்யூம் வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வால்யூம் தெரிஞ்சுன்னா டெல்டா வியை கால்குலேட் பண்ணலாம், ஆர் டெல்டா வி தெரிஞ்சுன்னா வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1.37% வந்து ஃப்ராக்ஷனல் வால்யூமில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பல்க் மாடல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.